சாதிவாரி கணக்கெடுப்பு உண்மையிலேயே ஒதுக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற பிரச்சனை பாமகவால் சமீப நாட்களாக ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டு வருது, மாற்றப்பட்டு வருது. தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னை இருக்கு இல்லையா, அந்த சென்னையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பல்வேறு சமுதாய அமைப்புகளோடு இணைந்து வருகிற 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிருக்கார். ஒரு நாடோ ஒரு மாநிலமோ வளரணும் அப்படின்னா அதனுடைய அங்கமாக இருக்கும் எல்லா சமுதாயங்களும் வளரணும். ஒரு சமுதாய மக்கள் மட்டும் வளர்ந்தால் மட்டும் நாடும் மாநிலமும் வளராது. எல்லா சமுதாய மக்களும் வளரணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு சமுதாயம் பின்தங்கி இருந்தால் கூட ஒட்டுமொத்த மாநிலத்தின் அல்லது நாட்டினுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமான சமமான வளர்ச்சி உறுதி செய்யணும். அதுக்கு ஒவ்வொரு சமூகமும் கல்வி, வேலைவாய்ப்பு, அப்புறம் வேலைவாய்ப்பில் எந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற வகையில் திட்டம் வகுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த மாதிரியான திட்டத்தை வகுப்பதற்கு தேவையான தரவுகளை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக மட்டும்தான் திரட்ட முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? நான் சொல்லலை அப்படின்னு சொன்னவர் அன்புமணி ராமதாஸ். அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு புதிய கோரிக்கை கிடையாது. இப்போது பாமக முன்வைக்கிற கோரிக்கை இப்போ தான் முன்வைக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்தாங்க இல்லையா, அந்நியர்கள், அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே 1872ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் 1931ஆம் ஆண்டு வரைக்கும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி ஒவ்வொரு முறையும் அதில் சாதி தொடர்பான தகவலும் பதிவு பண்ணாங்க. ஆங்கிலேயர்களே அதை பண்ணாங்க. அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1951ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறாங்க இந்தியா. எப்போ? 1951ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 51 நடத்தப்பட்டது. அதில் பட்டியல் சாதியினர் அப்புறம் பட்டியல் பழங்குடியினர் அப்படின்னு சாதியின் பெயரால் வகைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ இருந்த இந்திய அரசு, அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கொள்கை முடிவை சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்த்து வருகிறது. சட்டப்படி சாதி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, ஏன்னா அரசியல் சாசனம் மக்கள் தொகையை ஏற்றுக்கிறாங்க, சாதி அல்லது மதத்தை அல்லது அப்படின்னு இது தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஆனால் நிறைய ஸ்டேட்டில் பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்திய போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும்படி நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அதனால் வேறு வழி இல்லாமல் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு 2011 நடத்தப்பட்டது. ஆனால் நடத்தினாங்களே ஒழிய அந்த தரவுகள் வெளியாகலை. அதன் மூலமாக பெறப்பட்ட 2011ஆம் ஆண்டு நடத்தினாங்க இல்லையா, அந்த கணக்கெடுப்பின் மூலமாக பெறப்பட்ட சாதி தொடர்பான தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்படலை. இதே போல் கர்நாடகாவில் போன 2015ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனால் அதில் பெறப்பட்ட தரவுகள் பகிரங்கப்படுத்தப்படலை, வெளியிடலை. 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பில் பெறப்பட்ட சாதி விவரங்களை வெளியிடும் திட்டம் எதுவுமே கிடையாது அப்படின்னு 2022 ஜூலையில் அன்றைய மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. அது வெளியிடக்கூடிய எண்ணம் இல்லை அப்படின்னு. இதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 2021 நடந்த இன்னொரு வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் 2011 நடத்தப்பட்ட சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பில் பல குறைபாடுகள் இருக்கு, இதில் பெறப்பட்ட புள்ளி விவரங்கள் தவறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான இருக்கு, யூஸ்படாமல் அதாவது பயனற்றதாகவும் இருக்கு அப்படின்னும் மத்திய பாஜக அரசு தெரிவித்திருந்தாங்க. 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் உதாரணத்தை மேற்கோள் காட்டிய மத்திய அரசு மகாராஷ்டிராவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சாதிகள், பழங்குடியினர் மற்றும் ஓபிசிகளின் கீழ் வரக்கூடிய சாதிகள் எண்ணிக்கை 494 அப்படிங்கிற நிலையில் 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சாதி கணக்கெடுப்பில் மொத்த சாதிகள் எண்ணிக்கை 4,28,677 அப்படின்னு கண்டறியப்பட்டதாக மத்திய அரசு குறிப்பிட்டாங்க. இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்புகள் குளறுபடிகளாகவே நடந்து முடியுது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இதே போல் நடத்திய போது தமிழகத்தின் உண்மையான மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பில் பல மடங்கு அதிகமாக இருந்தது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் முரண்பாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படிங்கிறது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ஆதார் அட்டை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த மாதிரி ஆதாரபூர்வமான அரசு அந்த அடையாளங்கள் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் போன முறை நடந்த மாதிரி, அதுதான் கடந்த
காலங்களில் இருந்த சிக்கல் இப்போ களைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் எந்த சிக்கலும் இப்போதைக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதா நடைமுறை யதார்த்தமாக இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி தொடர்பான தரவுகளும் சேர்க்கப்படணும், அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. நம்முடைய அண்டை மாநிலமான தெலுங்கானாவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்தது மட்டும் இல்லாமல் அதன் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் இடஒதுக்கீட்டின் அளவை இப்போ இருக்கக்கூடிய 50 விழுக்காட்டில் இருந்து 66 விழுக்காடாக உயர்த்த முடிவு செய்து அதற்கான சட்ட திருத்த மசோதாவையும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து நிறைவேற்ற முடிவு பண்ணியிருக்காங்க தெலுங்கானா அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சமூக ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு வாதிட்டா, அப்படிப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் ஏற்படக்கூடிய சமூக பிளவுகளை எப்படி சமாளிப்பது? இதனால சமுதாயத்தில் சாதிய ரீதியில் மக்களை ஒருங்கிணைப்பது அதிகரிக்கலாம் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்படுது. ஜனநாயகத்தில் நிறைய கருத்துக்கள், வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுவதும் அதை பரிசீலனை செய்து சில மாற்றங்களை செய்து கொள்வதும் வாடிக்கைதான். அதே போல இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பில் இடஒதுக்கீட்டால் பயனடைந்து வசதி அடைந்தவர்கள் எண்ணிக்கை, அதன் பயனே சென்று அடையாதவர்களுடைய எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு இடஒதுக்கீடு அளவை குறைக்காம அந்த இடஒதுக்கீடு பலனை பரவலாக எல்லாருக்கும் கிடைக்க மாதிரியான வழிவகை செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் குறித்து யாரும் விவாதிக்காமல் இருப்பது கவலைக்குரியதாக தான் இருக்கு.